ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ்கே. ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபேண்டாஸ்டிக் 4 த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் பவுல் வந்து அமெரிக்காவில் நடக்க போகுது. ஸோ இதன் காரணமாக நிறைய ப்ரொடக்ஷனோஸ் அவங்களோட அப்கமிங் ஃபிலிம்ஸோட டீசர் ட்ரெய்லர் இதெல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேண்டாஸ்டிக் 4க்கான டீசர் வந்துருச்சு. நாளைக்கு ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் அந்த ஒரு படத்தோட டீசர் ட்ரெய்லர் வரப்போகுது. இது மாதிரி தொடர்ந்து நிறைய ட்ரெய்லர் அப்டேட்ஸ்லாம் வரப்போகுது. அதனால ஸ்டே டியூன்டாக இருங்க. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம ஃபேண்டாஸ்டிக் 4 ஃபர்ஸ்ட் டீசரோட பிரேக் டவுன் என்ன அப்படின்றத பார்த்தலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த டீசர் ஸ்டார்ட் ஆகுறது பாக்ஸ்டர் பில்டிங்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. சூசன், ரீட் ரிச்சர்ட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒரு அஃபிஷியலை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சண்டே 7 மணிக்கு என்ன வேலையா இருந்தாலும் நாங்க டானி இங்கே டின்னருக்கு இருப்போம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்டிங் இந்த பென் இருக்காருல்ல, ஸோ அவர் வந்து ஹெர்பியோட சமையல் கட்டில் அவங்க சமைச்சுக்கிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு அந்த ஒரு சின்ன ஒரு ஃபன்னியான ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஹெர்பின்றது ரீட் ரிச்சர்ட்ஸ் அந்த ஃபேண்டாஸ்டிக் 4 இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஏஐ கம்ப்யூட்டர் சப்போர்ட்ன்ற மாதிரி சொல்லலாம். லைக் டோனி ஸ்டார்க் எப்படி ஒரு ஜாவிஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஸோ அது மாதிரி காமிக்ஸ்ல இந்த ஹெர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ரோபோட்டுமே இருக்கும். நிறைய வெர்ஷன்ஸ்ல வந்து காமிச்சிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாசிக் வெர்ஷன் ஒரு ஹெர்பின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு இடமே 70s 80sல நடக்கக்கூடிய ஒரு டைம் லைன் மாதிரி தான் ஓவரால் ஃபிலிமே வந்து இருக்க போகுது அப்படின்றத இந்த டீசர் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த டீசர் ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து டிவி வந்து ஒரு ரேஷியோல இருக்கும்ல, டப்பா டிவி அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஸ்டார்ட் ஆகி தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு ஸ்கிரீன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு படம் டெஃபினட்டா 70s ஆர் 80s தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் 4 அந்த பெரிய சிம்பிள் போட்டு பாக்ஸ்டர் பில்டிங்கோட ஃபுல் வியூவை காட்டுறாங்க. பாக்ஸ்டர் பில்டிங்னா என்னன்னு தெரியும், லைக் நம்ம ஸ்டார்க் டவர் எப்படி ஸ்டார்க்கோட ஒரு டவர் மாதிரி சொல்லுவாங்களோ, அவெஞ்சர்ஸ்க்கு எப்படி அவெஞ்சர்ஸ் டவர் அவெஞ்சர்ஸ் பில்டிங் இருக்குமோ, அது மாதிரி ஃபேண்டாஸ்டிக் 4 அந்த ஒரு டீமோட பில்டிங் தான் பாக்ஸ்டர் பில்டிங் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஷாட்ஸ் ஒரு சில சின்ன சின்ன மாண்டேஜஸ் மூலமாவே வந்து ஆரிஜினை நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. அதாவது இவங்க வந்து ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச்காக வந்து வெளியே போவாங்க. இந்த டீம் ரீட் ரிச்சர்ட்ஸ், சூசன், ஜானி, அதுக்கப்புறம் பென், இவங்க 4 பேரும் ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச்காக வந்து வெளியே போவாங்க. அப்போதான் வந்து இவங்களுக்கு பவர் கிடைக்கும். ஸோ அவங்க வந்து ஸ்பேஸ் ஷூட் போட்டுட்டு போறதுக்கான அந்த ஒரு முன்னாடி போன மாண்டேஜஸ், தென் அவங்களுக்கு பவர் கிடைச்சது அந்த இன்சிடென்ட், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மாண்டேஜஸ் மூலமா ரீட் ரிச்சர்ட்ஸ் இந்த மாதிரி சொல்றாரு. கரெக்டா பாத்தீங்கன்னா பென் வெளியே ஸ்ட்ரீட்ல பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டிவில வந்து அவங்களோட அந்த பழைய ஃபுட்டேஜஸ் பாக்குற மாதிரி, லைக் ரீட் ரிச்சர்ட்ஸும் பென்னும் அந்த ஸ்பேஸ் டிராவலுக்கு போறதுக்கு முன்னாடி பேசின ஒரு இன்டர்வியூ வந்து பாக்குற மாதிரி ஒரு ஷாட் அங்க வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒரு பழைய டிவி தான் முன்னாடி இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஸ்டில் இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இது வந்து ஒரு 80s ஆர் 70s ஊரு எல்லாமே அந்த காலகட்டத்தில் தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஏர்லி ஸ்டேஜஸ் ஃபேண்டாஸ்டிக் 4 டீமை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்றது ரிவீல் பண்ணியிருக்காங்க டோட்டலா. அதுக்கு அடுத்து நம்ம ஜானி வந்து ஸ்பேஸ் கிட்ட, அதாவது கொஞ்சம் அவுட்டர் ஸ்பேஸ் வரையும் பறந்து போற மாதிரியான ஷாட்ஸ்லாம் காட்டுறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு மேபி அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு பவர் கிடைச்சது அது வந்து ஃபிளைட் பண்ணி பார்க்குற அந்த ஒரு டெஸ்டிங் சீக்வன்ஸா இருக்கலாம். இல்லனா மேபி சில்வர் சஃபர் வந்து இந்த ஒரு படத்துல இருக்க போறாங்க அப்படின்ற ரூமர்ஸ் வந்திருக்கு. அது வந்து நிறைய லீக்ஸ்லாம் வந்துருச்சு. இந்த ஒரு டீசர் அவங்கள காட்டல, அவ்வளவுதான். மேபி அந்த மாதிரியான ஏதாவது சேசிங் சீக்வன்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தென் சூசன் ஸ்டார்ம் அவங்களோட பவரை யூஸ் பண்ற அந்த ஒரு சின்ன ஷாட்டை வந்து காட்டுறாங்க. தென் பென் இவங்களோட ஷாட்ஸ் எல்லாம் நிறைய பேரலா இருக்கு. ஜானி வந்து பறந்து யாரையா சேஸ் பண்ணிட்டு போற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வருது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஷாட் வந்து ரொம்பவே முக்கியமா நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஷாட் என்னன்னா, நிறைய பசங்க வந்து ஃபேண்டாஸ்டிக் 4 லோகோ போட்ட டி ஷர்ட், அப்புறம் பென்னோட மாஸ்க், அது திங்கோட மாஸ்க் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இவங்க ஆல்ரெடி அமெரிக்கன் மக்கள் மத்தியில ஒரு பிரபலமான ஒரு டீமா தான் ஆல்ரெடி இருக்காங்கன்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த ஷாட் வானத்துல இருந்து ஏதோ பெரிய எரிக்கலோ ஏதோ ஒன்று இடிச்சு அப்படியே வெடிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஷாட்ஸ். 4 பேர் ஒன்னா நின்று அதை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இது மேபி 2 ஈவெண்டா இருக்கலாம். ஒன்னு நம்ம கேலக்டாஸ் வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்றாரு. அது வந்து கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு விஷயமா ஒரு ஈவெண்டா இது வந்து இருக்கலாம். இது கிளைமேக்ஸ்ல நடக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். இல்லனா ஒரு லீக் ஒன்று வந்திருந்தது. லைக் இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் 4 இந்த ஒரு வேர்ல்டு ஒரு பெரிய இன்கர்ஷன் ஈவென்ட்குள்ள போகுது. இந்த ஒரு பூமியும் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம்ல கரண்ட் மார்வல் யூனிவர்ஸ், அந்த ஒரு யூனிவர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கொலைட் ஆக போகுது. ஸோ அந்த ஒரு இன்கர்ஷன் ஈவெண்டா இது மேபி இருக்கலாம். இதுவே மேபி ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து ஒரு தாறுமாறான சீக்வன்ஸ் நம்ம கேலக்டாஸோட ஷேடோ, தென் கேலக்டாஸோட ஒரு பேக் சைடு சின்னதா வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. கேலக்டாஸ் தான் இந்த படத்தோட மெயின் வில்லன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா சில்வர் சஃபர் வந்து காட்டவே இல்லை. இதுல சில்வர் சஃபர் வந்து இருக்காங்க, பட் அவங்க ஃபீமேல்
வெர்ஷன். அதாவது என்ன வெர்ஷன் இதுல வராங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாருமே ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல சில்வர் சஃபர் மேல் வெர்ஷன், அது மாதிரி இல்லாம ஷாலா பெல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபீமேல் வெர்ஷன். ஸோ இது வந்து ஒரு வெர்ஷன் இருக்கு. இதுக்குன்னு ஒரு தனி ஸ்டோரி இருக்கு. இவங்க எப்படி சில்வர் சஃபர் ஆனாங்க அப்படின்றதுக்கான ஆர்ஜின்லாம் வந்து தனி. அதை பத்தி வேணா நம்ம தனியா ஒரு வீடியோ போடுவோம். கண்டிப்பா படம் நெருங்கும் போது அதுக்குன்னு தனியா ஒரு ஆர்ஜின் வீடியோ கூட நம்ம போட்டு அந்த ஒரு டோட்டல் ஆர்ஜினை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்படி ஒரு வெர்ஷன் இருக்காங்க. ஸோ அந்த வெர்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வரப்போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் வர போறாங்க. தென் கேலக்டாஸ் வருவார்னு நினைக்கிறேன். இந்த ஒரு டோட்டல் ஃபிலிம்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைட் தான் இருக்க போகுது. தென் கிளைமேக்ஸோட அந்த ஒரு எண்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட் சீன்ஸோட லீக்ஸ்லாம் இப்ப கிடைச்சிட்டு இருக்கு. லைக் விக்டர் வாண்டும் வர போறாரு, இன்கர்ஷன் ஈவெண்ட்டை காட்டி முடிக்க போறாங்க. அது ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா டூம்ஸ்டே அந்த படத்தோட கனெக்ட் பண்ண போகுது. அது அப்படியே சீக்ரெட் வார்ஸோட போகுது. இந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு யூனிவர்ஸ், இது வந்து வேற ஒரு டைம் லைன். அது என்னன்றது தெரியல, மேபி படத்துல மென்ஷன் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா 616 மெயின் டைம் லைன். இதுக்கு அடுத்து வேற மாதிரியான ஒரு வெர்ஷன் டைம் லைன் தான் இது. ஸோ இது கொலைட் ஆகும்போது இந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் வந்து இந்த ஒரு டைம் லைனுக்குள்ள வர மாதிரி காட்டலாம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா சீக்ரெட் வார்ஸ், பெரிய இன்கர்ஷன் ஈவெண்ட், உலகங்கள் கொலைடாகி என்ன மாதிரியான ஈவெண்ட்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபைனலா அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் அவங்களோட அந்த கிளாசிக் சூட்டை போட்டு ஒரு டீமா அப்படியே ஒன்னா நிக்கிற மாதிரியான ஒரு ஷாட்டை காமிச்சு முடிச்சிருக்காங்க. இதுல ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட காரை வேற காமிச்சிருக்காங்க. ஸோ கார்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பட் இது வந்து ரொம்ப ஓல்டா இருக்கு. லைக் எப்படின்னா பேசிக் லெவல் கார் மாதிரி இருக்கு. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் கிளாசிக்கல் காமிக்ஸ்லாம் வீலே இல்லாம பறக்கிற கார்லாம் வருவாங்க. பட் இதுல வீல்லாம் இருக்கு. மேபி இது கொஞ்சம் மூவி அடாப்ஷனுக்காக கொஞ்சம் வேற மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம் நினைக்கிறேன். ஒரு 70s 80s காலம்ன்றனால மேபி அந்த மாதிரி ஒரு ஓல்டு கார் லுக்ல வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்கலாம். சிமே வந்து பாத்தீங்கன்னா 1992ல வந்து அந்த லைவ் ஆக்ஷன் அந்த ஒரு கிளாசிக்கல் சூட்டை பேஸ் பண்ண அதே சேம் சிமிலர் சூட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. லுக் வைஸ் நல்லா இருக்கு. விஎஃப்எக்ஸ்லாம் ஓவராலா ஓகே. திங்கோட விஎஃப்எக்ஸ், கேலக்டஸோட விஎஃப்எக்ஸ், ஜானியோட விஎஃப்எக்ஸ், சூசனோட விஎஃப்எக்ஸ் எதுவும் குறை சொல்ற மாதிரி இல்ல, பக்காவா இருக்கு. டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்ம டைரக்டர் தான், மேட் ஷாக்மேன். ஸோ இவர் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எபிசோட்ஸ் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. த பாய்ஸ் எபிசோட்ஸ் டைரக்ட் பண்ணிருக்காரு. தென் வாண்டா விஷன் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து டைரக்டா ஒர்க் பண்ணிருக்காரு. தென் இது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா வந்ததுல மோனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர், ஸோ அந்த ஒரு சீரீஸ்லயும் டைரக்டா ஒர்க் பண்ணிருக்காரு. இவரோட ட்ராக் ரெக்கார்ட்ல மோஸ்ட்லி சீரீஸோட ஒரு பெஸ்ட் டைரக்டரா இவர் இருந்திருக்காரு. படங்களோட இந்த மாதிரி ஒரு பெரிய படங்களை இவர் வந்து ஹேண்டில் பண்ணதில்ல. ஸோ இதான் ஃபர்ஸ்ட்னு நினைக்கிறேன். எப்படி இதை ஹேண்டில் பண்ணிருக்காருன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வந்து ரொம்பவே சூப்பரா ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம அந்த டைம்ல தான் இவருக்கு வந்து பியட்ரோ பாஸ்கல் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குனால தான் அப்படியே அவர் வந்து இவர் ரிவைவ் பண்ணிருக்காரு இந்த ஒரு படத்துல ரீட் ரிச்சர்ட்ஸா. ஓவராலா கேஸ்ட், க்ரூ, டெக்னிக்கல், தென் விஎஃப்எக்ஸ், ஸ்டோரியும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஒரு கிளாசிக்கல் வைப்ஸ், ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் வருது. இது மட்டும் இல்லாம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ரொம்ப முக்கியமான ஒரு டீம்னு சொல்லலாம் மார்வலை பொறுத்தவரையும். இவங்களை வந்து இவ்வளவு நாளா நம்ம வந்து பார்க்கவே இல்லை. இவங்களுக்கான ஸ்டோரிலாம் ஃபர்ஸ்ட் 2 படங்கள் வந்ததோட சரி, அதுக்கப்புறம் இவங்க வந்து பெருசா நமக்கு வந்து குளோரிஃபை பண்ணி காட்டல. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமை வந்து நல்ல ஒரு விதத்துல கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க, ஸ்டேஜிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ்ல வந்து நமக்கு வந்து அவுட்புட்ஸ் நல்லபடியா வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். தென் உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.